நாகர்கோவில் டாமினோஸ் பிட்சால ஸ்விக்கில நான் வந்து ஒரு பிட்சா ஆர்டர் பண்ணேன். 126 ரூபாய் ஆஃபர் போக பில்லு என்கிட்ட இருக்கு. அந்த பிட்சா வந்து எனக்கு ஆர்டர் பண்ணி ஒரு 15-20 நிமிஷத்துல வந்துச்சு என் வீட்டுக்கு. நானும் ஒரு 3 வயசு குழந்தையும் சாப்பிடலான்னு ஆர்டர் பண்ணேன். வந்ததுமே அதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்து நான் சாப்பிட்டு பார்த்தேன். அதுல இருந்து சிக்கன் வந்து கெட்டு போன ஒரு ஸ்மெல்லு. நான் எல்லா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் காமிச்சேன், என் வீட்லயும் காமிச்சேன். எல்லாருமே கெட்டு போச்சுன்னு என் அம்மா முதற்கொண்டு லேடிஸ் சமைக்கிறவங்க சொன்ன அப்புறம் தான் நான் இங்க இதை எடுத்துட்டு வந்தேன். நேரா ஷோரூமுக்கு அவங்களோட பிரான்ச்சுக்கே வந்தேன். அங்க இருந்த மேனேஜர் கிட்ட இதுல ஒரு பீஸை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல நான் சாப்பிட முடியாது, ஃப்ரெஷ்ஷா நான் பண்ணி தரேன், அதை வேணா சாப்பிடுறேன் அப்படின்னாரு. இல்ல நீங்க இதை சாப்பிடுங்க, இல்ல இந்த சிக்கனை ஸ்மெல் பண்ணி பாருங்கன்னு மேனேஜர் கிட்டயும் அங்க குக் பண்ற சர்வ் பண்ற லேடிஸ் கிட்டயும் கொடுத்தேன். அவங்க யாருமே ஒத்துக்கல. இந்த சீஸ் பிளண்ட் சிக்கன் வந்து இப்படிதான் ஸ்மெல் அடிக்கும், இது இப்படிதான் இருக்கும், இந்த ஊர்காரங்களுக்கு இதை பத்தி தெரியாது அப்படிலாம் சொல்றாங்க. நான் சொன்னேன், நான் பெங்களூர்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தேன். நான் பிட்சா சாப்பிட்டுருக்கேன், ஜலப்பினோ பிட்சால இருந்து எனக்கு எல்லாமே தெரியும். இந்த ஸ்மெல்லு, இது சிக்கன் கெட்டு போனா என்ன ஸ்மெல் இருக்குமோ அதுதான் இருக்கு. அவங்க கடைசி வர ஒத்துக்கல. நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்து ஃபுட் சேஃப்டிக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணேன். கால் வந்து எனக்கு ரிசீவ் ஆகல. ஸோ நான் இப்போ நேரடியா போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். இப்போ வந்து இதை வந்து நான் வந்து ஆர்டர் பண்றேன். நான் பக்கத்துல இருந்த குழந்தைக்கு தான் ஆர்டர் பண்ணேன். நானும் ஒரு பீஸ் சாப்பிடலான்னு. நான் பக்கத்துல இருந்ததுனால முதல் பீஸை நான் வந்து சாப்பிட்டு பார்த்ததுனால எனக்கு இப்போ தெரிஞ்சுது. ஒருவேளை நான் பெங்களூர்ல இருந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா அந்த குழந்தை இதை சாப்பிட்டிருந்தா அவங்க அந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகும்? இன்னும் எத்தனை குழந்தைகள் இதை இந்த நிமிஷம் கூட டெலிவரிக்கு போயிட்டே தான் இருக்காங்க, பண்ணிட்டே தான் இருக்காங்க. அவங்க ஒத்துக்க போறது இல்ல. கார்பரேட் வந்து கண்டிப்பா பண்ற தப்ப ஒத்துக்க போறது கிடையாது. ஆனா மக்களும் பிரஸ் நீங்களும் இதை கொண்டு போய் சேர்த்து என்ன பண்ண போறீங்கன்னு நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும். அவங்க தரப்புல வந்து பாத்தீங்கன்னா இல்ல, இந்த சீஸ் பிளெண்டட் சிக்கன் வந்து இப்படிதான் நாரும், இப்படிதான் டேஸ்ட் இருக்கும், இதைதான் மத்த ஊர்ல எல்லாம் சாப்பிடுறாங்க, உங்க ஊர்காரங்களுக்கு இதை பத்தி தெரியாது, அதனால நீங்க சொல்றீங்கன்னு சொல்றாங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆர்டர் பண்ணி என் கைக்கு வந்தது 4 மணி நேரத்துல. அடுத்த 4 மணி நேரத்துல நான் இங்க வந்துட்டேன். நீங்க பேசி 3 மணி நேரம் ஆச்சு. இப்போ 1 hour, இப்போ 1.5 hour ஆயிடுச்சு. ஆர்டர் பண்ணி இப்போ கேட்டு வந்திருக்காங்க. எல்லாருமே ஸ்மெல் பண்ணாங்க. ஆனா சிக்கன் நல்லா இருக்காங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கா, கிடவே இல்லைன்றாங்க. அப்படிதான் இருக்கு. ஒவ்வொரு ஆர்டரும் ஒவ்வொரு மாதிரி ஆர்டருக்கு யாருமே எதுவுமே போட முடியாதுங்களா? கொஞ்சம் கேட்டா பாப்பி கேட்பாங்க, இது கூட ஆணி வச்சு கேட்பாங்க. நான் தான் சொன்னேன், உள்ளுக்கு கூட வாங்க, வெயிட் பண்றதை நீங்களே பாருங்க. நான் உரிச்சு கூட எதுவும் வைக்கிறேன். ஒவ்வொரு சாப்பிட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்மெல் இருக்கும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.